ஹாய் நண்பா. சிவகங்கையை சேர்ந்த அஜித் குமார் என்ற 27 வயது வாலிபர் மடப்புரம் காளியம்மன் கோவிலில் செக்யூரிட்டி பணியாற்றி வந்தார். கடந்த 27ஆம் தேதியில் அவர் மீது ஒரு புகார் வந்துள்ளது. என்னவென்றால், நிகிதா என்ற பெண் அவர் அம்மாவுடன் கோவிலுக்கு வந்துள்ளார். அவர் அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் அவரால் நடக்க முடியாது. காரில் வீல் சேர் இருக்கு, அதை எடுத்து தந்துவிட்டு காரை பார்க் பண்ணிடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனால் அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாததால் அவர் வேறொரு நபரிடம் கார் கீ தந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நபரும் கார் பார்க் பண்ணிட்டு கார் கீயை தந்து விட்டார். கோவிலுக்கு சென்று வந்த அம்மா மகள் இருவரும் காரில் வைத்திருந்த 10 பவுன் நகையை காணவில்லை என்று போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். போலீஸ் வந்து அஜித் குமாரிடம் விசாரித்தனர். அவர் காரை நான் பார்க் பண்ணவில்லை, வேறொருவரிடம் சொல்லி பார்க் பண்ண சொன்னன்னு சொன்னார். போலீஸ் அதை நம்பவில்லை. மேலும் இவரை போலீஸ் பழுப்பால் கொடூரமாக தாக்கி வாயில் மிளகாய்த்தூள் போட்டுள்ளனர். அவர் காரம் தாங்காமல் இரும்பி உள்ளார். குடிக்க தண்ணீர் கேட்டபோது கொடுக்காத போலீசார் நடிக்கிறையா என்று சொல்லி மீண்டும் தாக்கியுள்ளனர். தாக்கியதில் அவரின் சிறுநீரகம் உள்ளே சென்றுள்ளது. அவர் கடைசி ஒரு முறை இரும்பி சம்பவ இடத்திலேயே மயங்கி உயிரிழந்தார். இதை போன்று 5 வருடத்திற்கு முன்பு சாத்தான்குள அப்பா மகன் கொலை வழக்கில் இன்னும் தீர்ப்பு வரவில்லை. இவருக்காவது தீர்ப்பு வருமா?